சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று நடந்த தாவேகா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? கிறிஸ்மஸ்னால் சாயந்தரமாக தான் கொண்டாடுவாங்க. அதையும் மீறி அவர் ஓகே கொண்டாடினார். அப்புறம் பார்த்தா அது தாவேகாவுடைய கிறிஸ்டியன் மிஷன் மாதிரியே கொண்டு போயிட்டார். அப்போது முதல்ல வந்து நம்ம ஆற்காடு இளவரசரை கூப்பிட்டு வந்த முகமது அலி அவர்கள் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு பாதிரியார், அப்புறம் பிரம்மகுமாரிகள் வந்தாங்க. பனையூரில் இருக்கிற ஒரு பூசாரியை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இவர் வந்து இந்து மதத்துக்கு எதிர்த்தாக தான் இவர் இந்த கட்சியை தொடங்கினாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பான நிகழ்வுகள் நேற்று நடந்தது. சார், அதான் ராஜ்மோகன் இருக்காரு சார். ராஜ்மோகன் வந்து இது மாதிரி இந்து மதத்தை பற்றி இதெல்லாம் பண்ண வரா. ராஜ்மோகன் இது பண்ணுறது இல்லைங்க. ஒரு பூசாரியை கொண்டு வந்து ஒரு பட்டை அடிச்சுட்டு வந்து அவர் நின்றார்னா அவர் இந்து மதம் தெரியும். ராஜ்மோகன் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவர் கரெக்டாக வந்து இது ஒரு இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாரு. அதை நிரூபிக்கிற மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, விஜயை காரி துப்பிட்டு போயிட்டாரு அவர் கூப்பிட்டு வந்த ஒரு விருந்தினர். யாருன்னா ஆற்காடு இளவரசர். இப்போ இவர் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து மீட்டிங்கில் பேசும்போது திமுக அரசால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாதிப்பிற்கு இந்த விஷயங்கள்லாம் வன்முறை கலாச்சாரம்லாம் பற்றி சொன்னார். ஆனால் இவரால் கொண்டு வரப்பட்ட ஆற்காடு இளவரசர் அவர் சொல்லிட்டாரு, தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குதுன்னு காரி துப்பிட்டு போயிட்டாரு விஜய் கிட்ட. அவருடைய அந்த பாருங்க க்ளோஸ்அப்பில் பண்ணால் அப்படி முகத்தில் வந்து இது எண்ணெய் வழிகிற மாதிரி இருந்தது. அது ஒன்று சொன்னாங்க. அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் எனக்கும் தான் சொல்லுவார். அவருடைய பின்னணி நேற்று தான் புரிஞ்சுதுங்க. இப்போ திமுக வந்து நிறைய பணம் கொடுக்குற அந்த பணம் அன்பளிப்பு கிடைக்கிற இடத்துல வந்து கிறிஸ்டியன் மிஷனரிகள் இருந்தாங்க. அது நிறைய ஊடகத்தில் வந்து இதெல்லாம் வந்தது. இப்போ என்னன்னா இப்போ விஜயை முன்னிலைப்படுத்தணும். அப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர்களை விட நான் தான் முன்னாடி வரணும்னு அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காரு. அப்போ தான் அந்த தீய சக்தி அப்பெல்லாம் கொண்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா 2017 டொனால்டு ட்ரம்ப் அங்கே வந்தார். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் மோடிக்கும் இந்திய உறவுகளும் நல்லா இருந்தப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னார். டீப் ஸ்டேட் ஏஜென்சிஸ் அப்படின்றவங்க இந்தியா மட்டும் எந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி வளருதோ, பொருளாதார மறுமலர்ச்சி வளருதோ, அவங்களெல்லாம் வந்து காலி பண்ணுறது தான் அந்த டீப் ஸ்டேட் ஏஜென்சியோட வேலை. அது ஜார்ஜ் சோரஸ் முன்னிலை இருக்காரு. அப்போது 2018 என்ன பண்ணாங்க, மோடி அரசாங்கம் இந்த வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அன்பளிப்புகளை இந்த கிறிஸ்டியன் மிஷனரிக்கு வர்றதெல்லாம் தடை பண்ணுறாங்க. அது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த அமைப்புகளை தடை பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்னும் வாங்குறாங்க. அதாவது $5 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு. வேணா ரிசர்வ் பேங்கோட இதை போய் பாருங்க. அதில் $2 பில்லியன் இப்போ வருது. ஆனால் $3 பில்லியன் என்னாச்சுன்னா 2019 இன்னும் ஸ்டாக் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, இப்போ ஆரம்பம் $18 பில்லியன் அங்கே இருக்கு. இந்த $18 பில்லியன் யாருக்குன்னா இந்த தமிழகத்தில் அமைய போகும் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவான கட்சிகளுக்கு இந்த பணம் போய் சேரும். அதுதான் இதனுடைய பின்னணி. முதல்ல பாருங்க, 200 கோடி சம்பாதிக்கிற விஜய் நான் வந்துட்டேன்னு விஜய் சொன்னார். ஆனால் 500 கோடியாக்கி மாற்றி செங்கோட்டையன் பேசினார். ஆனால் நம்மலாம் இங்கே தான் இந்த கோடிகள் தான் இருக்கிறோம். ஆனால் விஜயோட பார்வை $30 பில்லியன் அமெரிக்காவில் இருக்குது அந்த ஃபண்டு. ஏன்னா இந்த டீப் ஸ்டேட் ஏஜென்சிகளாக இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை நிலைநிறுத்தும் ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்காக உதவுவார் நம்ம நம்புகிறோம். சின்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 8 கல்யாண மண்டபங்கள் இருக்குது சென்னையை சுற்றி. எத்தனை ஏழைகளுக்கு அவர் ஃப்ரீயாக கொடுத்துட்டா சொல்லுங்க. அதுதான் ஏழைகளுக்கு கொடுப்பது. எம்ஜிஆர்லாம் அப்படியே பண்ணார். ஜெயலலிதா கூட பாருங்க, அவங்களும் நிறைய விஷயங்கள் அம்மா இதுன்னு சொல்லி கட்டினாங்க, அங்கெல்லாம் கிடைச்சிது. ஆனால் இவருடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்க. எப்போ சரி கல்யாணம் தண்ணிக்கு தான் பண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய எத்தனை பெண்களுக்கு இந்த 10 மாதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டு விழா, அப்புறம் கர்ப்பிணிகளுக்கு விழா, இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு எதாவது கொடுத்துருக்கியா நீ? சும்மாவே பூட்டி கிடக்குது. இந்த கல்யாண நாட்களை தவிர 8 கல்யாண மண்டபங்கள் சும்மாவே பூட்டி கிடக்குது. அது நீ ஏழைகளுக்கு கொடுத்து தான் நீ உண்மையிலே ஏழைகளுடைய ஒரு ஆளு தான். இந்த பணம் எங்கேருந்தியா சம்பாதிச்ச? ஏழைகளிடம் தானே நீ சம்பாதிச்ச. ஆனால் அந்த புத்தி இல்லை பாருங்க. ஏன்னா விஜயோட குறிக்கோள் என்னன்னா $30 பில்லியன் அமெரிக்காவில் இருக்கு. அந்த பணத்தை நீ வாங்கணும்னு சொன்னால் உனக்கு கிறிஸ்துவ இதை வந்து பண்ணணும். அதுக்கு தான் இப்போ கிறிஸ்துவ இதில் முன்னணி இருக்குது இன்னைக்கு திமுக. அப்போ திமுக ஒழிக்கணும் தான் வந்தாலே தவிர உனக்கும் எனக்கும் நல்லாட்சி தருவார்னு நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு கரெக்டாக படம் போட்டு காட்டினது இந்த கிறிஸ்துமஸ் விஷா என்பது என்னுடைய கருத்துங்க.
சார் இப்போ ஊடகவியலாளர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தவேகால வந்து சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் போயிட்டு சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இங்கே பாருங்க, இப்போ வந்து கிறிஸ்துவர்களுக்கு முன்னணி கொடுக்குற மாதிரி தான் வருது. இப்போ பெலிக்ஸ் வந்து ஏற்கனவே கைதுலாம் பண்ணாங்க திமுக அரசு. அன்னைக்கெல்லாம் அவர் வாயை திறக்கல, இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நிகழ்ச்சியும் இதையும் சேர்ந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இவர் வந்து கிறிஸ்துவ முன்னணியை அமைக்க பார்க்குறாரு. தயவுசெய்து இந்த அணில் குஞ்சுகளா அவரை வந்து இது வரைக்கும் நீங்கள் கில்லி படத்தில் நல்லா பட்டையை போட்டு இவர் இந்துக்கள் அப்படின்லாம் ஒரு நடிப்பு தான். ஆனால் அந்த கில்லி சூப்பராக வேற கில்லியை போடுறாரு. அதனால் இனிமேல் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு நான் எதிரானவன் கிடையாது. என்ன நடக்குன்னா மத கலவரங்கள் கண்டிப்பாக உருவாகும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன விஷயம் திருப்பரங்குன்றத்துக்கு இவர் வந்தாரா, ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் எல்லாம் அமைதியாக போங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னானா? எதுக்குமே கிடையாது சார். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது, பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா இந்துக்களை வந்து கிறிஸ்துவராக மாற்றுறது வந்து நிறைய வந்து ஒரு கேம்பெயின் மாதிரிலாம் நடக்கும். அப்போது இவர்கிட்ட வந்து ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? நிறைய வாய்ப்புகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாக மாறினா அது நிறைய கோட்பாடுகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒரு முஸ்லீமாக மாற முடியும் ஒரே நாள். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வந்துட்டு அல்லுவலியாவோ ஏதோ சொல்லிவிட்டு ஒரு சர்ச்சு இது என்ன அந்த சிலுவையை போட்டுட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு பைபிள் ஒன்று கொடுப்பாங்க, அன்னில நீங்கள் கிறிஸ்டியன். ஓகே, இது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து இந்தியனுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு இதெல்லாம் பாதகமாக அமையும். சார், இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி கவுந்தது காரணம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா கோயில்கள்லாம் இல்லாமல் சர்ச்சுகளை வந்து நிறைய உருவாக்குனார் அப்படின்ற அது மாதிரி இப்போ விஜய் வந்தார் அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அந்த அறநிலையத்துறையை வந்து அது இல்லாமல் போகும். ஃபஸ்ட்டு இப்போவே நமக்கு தேவையில்லை என்பது அது வேற மாற்று கருத்து. ஆனால் இவர்கள் வந்தால் அது ஒரு கிறிஸ்துவத்தை நிர்மாணிக்கக்கூடிய இதுவாக தான் இருக்கு. பாருங்கள், ஜெகன்மோகன் ரெட்டி 2வது தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயில் வந்து அரசாங்க சொத்தாக மாற்றிருப்பார். அதுதான் அவருடைய அடுத்த கட்ட. ஆனால் அது முடியல. ஸோ இதே மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் அறநிலையத்துறையில் போய் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த அரசு இதில் இருக்காங்க, இன்றைக்கே இருக்காங்க. அறநிலையத்துறையில் அதிகமாக வேலை செய்யுது கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்க படித்து வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல வரல. முன்னாடி அரசியல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள்லாம் வந்து உதவி செஞ்சிருந்தார் விஜய் அவர்கள். அரசியலுக்கு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. சிவராஜ்குமார் அவர்கள் வந்து சென்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து நீங்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பேன். நல்லது செய்யணும்னா அரசியலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மறைமுகமாக பேசின மாதிரி இருக்குது விஜய் அவர்கள். அது எப்படி சார்? சரி, கன்னடராஜுமே எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஒருத்தர். அவருடைய பையன் தான் அவர். ஓகே, ஆனால் அவங்க எல்லாம் அரசியலுக்கெல்லாம் வரல. நிறைய விஷயங்களை அவர் செத்த போது கூட அந்த கர்நாடகா அரசியலில் இருக்க எல்லாருமே அழுதாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இவர் வந்து செய்யலை. அதே மாதிரி அவரும் இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்றாரு கேட்குறாங்க பத்திரிகை நிருபர்கள். அவர் என்ன சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு இல்லை, நாங்கள் அரசியல் வராமல் மக்களுக்காக சேவை செய்ய சரியாக இருக்கிறோன்னு அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கருத்து சார். அதை மறைமுகமாக விஜய் அவர்கள் தான் பேசினாருன்ற விஷயங்கள் இருக்குமா? கண்டிப்பாக அவர் டச் பண்ணிப்பார். எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி எல்லாமே ஒரு நடிகனை பற்றி போகுது. இப்போ வட மாநிலங்களில் நடிகனை பற்றி போகல என்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை கூட அவர் மனசில் உள் வாங்கி இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பேசப்படும் பொருள் 41 பேர் செத்து போயிட்டான், இதெல்லாம் அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை கூட உள் வாங்கி பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்லாம் இப்போ இன்னும் இது வரைக்கும் சூஸ் பண்ணல சார் தவேகாவில். ஆனால் நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வந்து இது பண்ண, அதை எப்படி சார் பார்க்குறது? சரி, எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் புஷி ஆனந்த் ஒரு இது ஒன்று வாங்கிட்டார் காசு. நீ தான் மாவட்ட செயலாளர், இவ்வளோ பைசா கொடுத்துட்டாங்க. இப்போ அவெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மாவட்ட செயலாளர் தானே ஒரு வேட்பாளராக மாறுவார் அப்படின்ற இதில் நான் தான் வேட்பாளர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான அர்த்தம் விஜய்க்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவர் வந்து புஷி ஆனந்த் பணம் கொடுத்ததுனால சரி எனக்கு தான் சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற முறையை எடுத்துக்கொண்டு அவங்க செய்கிறாங்க. கிராமங்களாக சொல்கிறாங்க நான் தான் எம்எல்ஏன்னு. தகவலுக்கு நன்றிங்க சார். நன்றி.